இங்க சொன்னதோடயே கொஞ்சம் தொடர்புடையதுதான். ஒரு நல்ல அகல்ல இவ்வளவு தூரம் இதா போல எதிரும் புதிருமா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலா சொல்ல. ஆனா அகல்ல வந்துட்டு ஒரு 2 நல்ல கட்டுரைகள் வந்திருக்கு. முதல் கட்டுரை 3ஆம் தேதி வெளியாச்சு. அதுல வந்துட்டு நகுலனின் நினைவு பாதை நாவலை வந்துட்டு மையமா வைத்துக்கொண்டு ஏவி மணிகண்டன் வந்துட்டு ஒரு கட்டுரை எழுதுறார். மொழியும் நவீனத்துவமும் எப்படி வந்துட்டு ஒரு இலக்கிய தத்துவ ஆய்வை வந்துட்டு மேற்கொள்றது. அதாவது ஒரு மொழிங்கிறது என்னது, நம்ம ஹிந்தியில வந்துட்டு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆணோ பெண்ணாவோ மேஜ வந்துட்டு இந்த இதும்போம். அந்த மாதிரி ஒவ்வொரு மொழியும் ஒரு அர்த்தம், ஒரு பண்புகளை கொண்டிருக்கு. அதுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த மொழிக்குன்னு ஒரு அடையாளம். அதாவது இப்போ போஜ்புரி ஹிந்தில இருந்து வந்த பல்வேறு, பீகார்ல போனீங்கன்னா ஒரு 4-5 மொழி இருக்கும், ஹிந்தியோட அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும். ஆனா ஒன்னொன்னுக்கும் இருக்கிற சிந்தனைகள், அதெல்லாம் உருவாக்கும் சக்தி, அதை வந்துட்டு உதாரணங்களோட அவர் அழகா ஏவி மணிகண்டன் வந்துட்டு முன்வைக்கிறார். அதே சமயம் அது சிந்தனையை தடுக்கும் கட்டுப்பாடுகளாகவும் இருக்கு. அதாவது இந்த மொழியில வந்துட்டு இப்படிதான் நீ சிந்திக்கலாம், ஹிந்திலனா அதாவது நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டீங்கன்னா அது ஆணாவோ பெண்ணாவோ தான் இருக்கலாம்னு சிந்திக்கலாம் அப்படின்னா அது வந்துட்டு உங்களை கொஞ்சம் தடைப்படுத்துது இல்லைங்களா. அதுக்கு வந்துட்டு தே தம்ங்கிற மாதிரி ஒரு பொது விதிகள்லாம் போட முடியல. அப்போ நம்ம அந்த மொழியை உடைக்கிறோம். அது வந்து ஒரு எழுத்தாளரோட கடமை. அங்க வந்து புதிய அர்த்தங்களை உருவாக்குறோம். அந்த படைப்பு ரீதியா ஒரு நாவல் வரியாவோ, ஒரு கதை வரியாவோ, ஒரு புனைவு வரியாகவோ, ஒரு கவிதை வரியாகவோ. சோ இந்த பாதையை வந்துட்டு முன்வைத்ததுல நகுலனோட பங்கு எப்படி, ஏன் அதை வந்துட்டு ஒரு நவீனத்துவம்னு சொல்றோம் அப்படின்னு ஒரு நல்ல சிந்தனை மிக்க கட்டுரை, முக்கியமான கட்டுரை. அடுத்த நாளே ஆசிரியர் குழுல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஷால் ராஜா இதுக்கு ஒரு அருமையான பதில் சொல்றார், முக்கியமான கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு. அது பேர் என்ன, நம்ம இப்போ சொல்லாம விடுறோம் இல்லைங்களா. சோதர்மரை பத்தி நம்ம பேசும்போதே சொல்லாமல் விட்ட மாதிரி இருக்கு, ஒரு புனைவுத்தன்மையோட இருக்கு. எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லப்பான்னு சொல்லிட்டு போனை வச்சதுக்குள்ள, நீங்க பசுமை விகடன், நீங்களோ ஒரு $multi-million கம்பெனி, சும்மா கூப்பிட்டு என்கிட்ட இருந்து என்னோட நேரத்தை திங்கிறதுக்கு நீங்க எனக்கு என்ன பரிகாரம் பண்ண போறீங்க, இவ்வளவு பேர் இருக்காங்க, இல்ல 40 வருஷமா எங்க 2 பேருக்குள்ள அதுல வந்துட்டு இதுவா இதுவா இதுவான்னு அப்படின்னு நம்ம ஒரு கேட்கிறோம். சோ அந்த பூடகத்தன்மை வைத்ததுதான் மொழி அப்படிங்கிறத வந்துட்டு அவர் இன்னும் சில உதாரணங்கள்ல விஷால் ராஜா ரொம்ப அழகா